ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. யாரை பார்த்தாலும் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே அந்த கோயில் தான். பாலக்காட்டு திரிசூர் ரூட்டில் இருக்கிற திருநெல்மலா தர்மசாஸ்தா ஒரு ஐயப்பன் சாமி கோயில், கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான கோயில் இது. இந்த சர்வீஸ் ரோடு போது பாருங்கள், மண் ரோடு. இதில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கோயில் வந்துடும். ஸோ இதுதாங்க அந்த கோயில். பார்த்தா ஒரு கோயிலில் இருக்க ஃபீலே வரல சொல்ல போனீங்கன்னா. நல்லா ஒரு செட்டு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக க்ரீனரி, மலைகளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கோயில், நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர் கோயில் கிடையாது, ஐயப்ப சாமி கோயில். கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான கோயில் தான். ஸோ இதுதான் முருகர். உங்களுக்கு முருகனோட ஸ்டாச்சு வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரி கோல்டு கலரில் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. இது நல்லா ஸ்டுடியோக்குள்ளே ஒரு கோயில் கட்டின மாதிரி, இந்த பாறைகள் பெருசாக, இந்த ஆலமரங்கள் நல்லா இருக்கு பார்க்க. ஒன்லி சாட்டர்டே சண்டே மட்டும் அன்னதானமா? டெய்லி இருந்தது. ശരിക്കും റൂട്ട് വന്ന് 4 ലൈൻ வரதுக்கு முன்னாடி, டனல் வரதுக்கு முன்னாடி இதான் ரோடு. இப்போ அதாயிடுச்சு. அப்போ கோவில் கொஞ்சம் ப்ளாக் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு vlogல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்பவே சந்தோஷங்க. தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த பாலக்காட்டு திரிசூர் ரூட்டில் இருக்கிற குத்திரன்மலா தர்மசாஸ்தா ஒரு ஐயப்ப சாமி கோயில், கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான கோயில் இது. ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. யாரை பார்த்தாலும் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே அந்த கோயில் தான். ஸோ இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை, சரி வாங்க அப்படி அந்த கோயில் போய் விசிட் பண்ணலாம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்னு தான் இப்போ நான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ், 3 hours காமிக்குது. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மணி இப்போ 8 ஆச்சு. அந்த கோயிலோட டைமிங்ஸ் வந்து கூகுள் அண்ட் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா டெய்லி ஓப்பனில் இருக்கும். ஆனால் மார்னிங் 5 AM to 11 AM, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் 5 PM to 9 AM ஓப்பனில் இருக்கும். மணி இப்போ 8 ஆச்சு. இன்னொரு அரௌண்ட் ஒரு 140 to 150 கிலோமீட்டர்ஸ் பைக்கில் மேப் பண்ணுவாங்க. 3 hours காமிக்குது. மழை வேறு. நம்ம இன்னைக்கு எதில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டே பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க நம்மளோட பைக், ராயல் என்ஃபீல்டு விடிஆர் 350cc ஃபயர்பால் மாடல். பைக் எடுத்து ஃபஸ்ட்டு போகிற ஒரு லாங் ரைடு தான். கிட்டத்தட்ட வண்டி வாங்கி ஒரு 2 months ஆச்சு. ஃபஸ்ட் சர்வீஸாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் இந்த பைக்கில் நிறையா ரைட்ஸ் பிளான் பண்ணலாம். அப்படியே எங்கள் பாருங்கள் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி மேலெல்லாம் மழை கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி சரியான மழை இங்கே லைட்டாக தூரிட்டு இருக்குது பழனியில். பைக் ஜர்னி பண்ணும்போது கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டு பைக்கை ரைட் பண்ணுங்கள். இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு டிபிக்கல் டு கோயம்புத்தூர் போகிற ஹைவே இது. உருமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் செம்மையாக இருக்கும். அந்த ரோடு மட்டும் பாருங்கள். பொள்ளாச்சி வரைக்கும் இந்த ரோடு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் ஷார்ட்ஸ் எல்லாம். வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற டிமார்ட்டுங்க பொள்ளாச்சியில். இப்போ தான் ஒரு 5 days தான் ஆகிருக்குது. இதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. பொள்ளாச்சி மக்கள் வந்து ரொம்ப நாள் கனவு, டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, பொள்ளாச்சியே இங்கே தான் இருக்குதுன்ற மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுருந்தாங்க. ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ சப்போஸ் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1 week கழிச்சு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸ்டாக் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு
ஸோ நம்ம இப்போது பழனியிலேருந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வரைக்கும் ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஹைவே தான். ஸோ பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு போகிறப்ப ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு. அதனால் ஸ்பீடும் வந்து ரொம்பலாம் போக முடியல. 60, 50 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருந்தேன். ஸோ பாலக்காடு தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு மகன் ஹைவே கண்டினியூ ஆகிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் நான் அங்கே 80, 90லே போயிட்டுருந்தேன். பட் நிறையா வந்து பாலக்காடு தாண்டிட்டால் உங்களுக்கு ஹைவேல வந்து கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பெட்டர் நீங்கள் 80லே போகிறது பெஸ்ட்டு. என்னோடய சஜஷன் என்னென்னா நிறைய இடத்துல கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால சப்போஸ் நீங்கள் ஸ்பீடாக போனால் கூட உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது கேமராவில் ரெக்கார்ட் ஆனீங்கன்னா. அதனால் நான் வந்து 80லே தாங்க போனேன். இந்த குதிரன் டனலை பற்றி இப்போ பார்த்துடலாங்க. இது வந்து உங்களுக்கு பாலக்காடுலேருந்து த்ரிஷூர் போகிற வழியில் நடுவில் வருங்க. உங்களுக்கு த்ரிஷூருக்கு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இந்த டனல் வந்துடும். இது ஒரு கிலோமீட்டர் வந்து 1.6 கிலோமீட்டருங்க. ட்வின் டியூப்பு 6 லைன் ஹைவே டனல் லொக்கேட்டட் அட் நேஷனல் ஹைவே 544 லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த டனல். கேரளாலே ஃபஸ்ட்டு ரோட் டனல் வந்து இது தான். சவுத் இந்தியாவிலே லாங்கஸ்ட்டு 6 லைன் ரோட் டனலுங்க இது. இந்த டனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தது 2014ங்க. கம்ப்ளீட் பண்ணது வந்து 2021 டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டுவர்ட்ஸ் பாலக்காடுலேருந்து த்ரிஷூர் போகிற வழியில் எங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு டனலு, ஸ்டார்டிங் குதிரன் டனலு. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுங்க இந்த சர்வீஸ் ரோடு போது பாருங்கள், மண் ரோடு. இதில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கோயில் வந்துடும். ஆக்சுவலாக போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ நான் இதை பார்த்துட்டு இதுக்குள்ளே போகணுன்ட்டு போயிட்டேன். மறுபடியும் அங்கே போய் கட்டுறதுக்கு இப்படி இல்லை, பேக் சைடு போங்க அப்படின்னு நான் மறுபடியும் யூ-டர்ன் அடிச்சு இதே சர்வீஸ் ரோடில் வந்து ஓகேவா. இந்த டனலுக்கு நான் வச்சுக்கோங்க. த்ரிஷூர்லேருந்து வர்றப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் டனல் தாண்டி முடித்தோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு சர்வீஸ் ரோட்டில் போனால் ஒரு 1 கிலோமீட்டரில் டெம்பிள் வந்துடும். ஸோ நம்ம அந்த குதிரன் டனலில் இருந்து அந்த சர்வீஸ் ரோடு எடுத்து கோயிலுக்கு போகிற ரோட்லேயே வந்து பார்த்துக்கிட்டா நிறையா உங்களுக்கு யானைகள் நடமாட்டம் வந்து இருக்குன்னு சொல்லி போர்டெல்லாம் 2-3 இடத்துல வச்சுருந்ததை நான் பார்த்தேங்க. பட் இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து ரொம்பவே ஒரு 1 கிலோமீட்டர்லேயே கோயில் வந்துடுறதுனால உங்களுக்கு ஆள் நடமாட்டம் வந்து இருக்கிறாங்க ரோட்டில். ஸோ காரில் பைக்கில் போனால் நீங்கள் டே டைம்லேயே போயிட்டு வர்றது பெஸ்ட், என்னோடய சஜஷன். நைட் டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க. டெம்பிள் டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு 5 PM நைட் 8 PM வரைக்கும் இருக்கும். மார்னிங் வந்து 5 AM 11 AM வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த கோயில். ஸோ நம்மளுக்கு நான் வந்ததே அரௌண்ட் 11-10 ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு பயந்துட்டு தான் வந்தேன். ஸோ சின்ன கோயில் தாங்க, நல்லா அழகாக இருக்குது. நல்லா மலைகளுக்குள்ள ஒரு கோயில். அன்னதானம்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. கோயில் சாமி பார்த்தாச்சு, திறந்தா இருந்துச்சு, கரெக்டாக ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கோயில் கூட கூட்டம்லாம் இல்லை, அழகாக இருக்குது பாருங்கள். கோயில் பிரகாரத்தை சுற்றி இப்போ நான் நடந்துகிட்ருக்கேன். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கார்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த கோயில் போல். நிறையா காரு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ கார் நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ இதான் முருகர். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போய் காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நான் வந்ததே அரௌண்ட் 11-10 ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு பயந்துட்டு தான் வந்தேன். பட்டு திறந்தான் இருந்துச்சு. நல்லபடியாக போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறினோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐயப்ப சாமி கோயில் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அந்த 18 படி இருக்குது. அதுக்குள்ளே ஏறினோடனே உள்ளே உங்களுக்கு 3 சாமி முன்னாடி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஒருத்தர் சேர் போட்டு உக்காந்துருக்காரு. இது சம் அர்ச்சனை டிக்கெட் மாதிரி. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா ஐயப்ப சாமி கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரசாதம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பூவு கொஞ்சம் சந்தனம் வச்சு கொடுத்தாங்க. அது மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தவொடனே வெளியே வந்து அன்னதானம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னதானம்லாம் வந்து வர பக்தர்கள்லாம் சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அன்னதானம் சாப்பிட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அந்த இலையை எடுத்துகிட்டு போய் மேலே குப்பைத்தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல போட்டுடணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி குடிச்சு நம்மளே அது இலையை எடுத்துகிட்டு கொண்டு போகிறப்போ அதையும் கொண்டு போய் கழுவிட்டு கொண்டு வந்து திரும்ப டம்ளரை மட்டும் கொண்டு வந்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணிடணும். ஸோ இந்த ஐயப்ப சாமி கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 3 சிலைகள் வேறு இருந்துச்சுங்க. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகேஸ்வரன், அதுக்கப்புறம் பிரம்மராட்சசா, அப்புறம் புவனேஸ்வரிங்க 3 சாமி சிலை வந்து அந்த ஐயப்ப சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு.
அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் குரங்குகள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர் கோயில் கிடையாது, ஐயப்பசாமி கோயில். கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையான கோயில் தான். ஸோ முருகனோட ஸ்டாச்சு வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரி கோல்டு கலரில் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. எத்தனை அடின்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் பார்க்க நல்லா இருக்குது. இங்கிட்ட சிவன், விநாயகர், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர், அப்புறம் ஐயப்பசாமி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலில் புலி வாகனத்தில் இல்லாமல் குதிரை வாகனத்தில் இருப்பார். நிறையா டெம்பிள்ஸில் வந்து ஐயப்பசாமி வந்து புலியோட வாகனம் மேலே தான் உட்காந்த மாதிரி இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரை மேலே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான இந்த குத்திரன்மலா தர்மசாஸ்திரா க்ஷேத்திரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. அன்னதானமும் உள்ளே ப்ரொவைட் பண்ணாங்க, அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அரௌண்ட் ஒரு டைம் 11:30 ஆச்சு. கூட்டம்லாம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அப்படியே கோயம்புத்தூர் அங்கேருந்து அப்படியே பழனி போயிடலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ ஓவராலாக நைஸ் டெம்பிளுங்க. நல்லா இது பார்த்தா ஒரு கோயிலில் இருக்க ஃபீலே வரல, சொல்ல போனோம்னா. நல்லா ஒரு செட்டு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ரீனரி, மலைகளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கோயில். நல்லாயிருக்கு. ஸோ நிறையா பேர் வந்துருந்தாங்க, கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு அரௌண்ட் ஒரு 75 மெம்பர்ஸ் என்னமோ இருந்தாங்க. நான் கோயிலுக்குள்ளே போனப்போ எல்லாம் காரில் பைக்கிலலாம் வந்துட்டு தான் இருந்தாங்க நிறையா பேர். கோயம்புத்தூர்லேருந்து இங்கிட்டு பழனியிலேருந்து அந்த மாதிரி. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 போகுது. ஸோ மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல. செமையாக இருக்குல்ல, ஃபுல்லு மிஸ்ட்டு தான். ஸோ இந்த குத்திரன்மலா தர்மசாஸ்திரா க்ஷேத்திரமோட எக்ஸ்ப்ளோரிங் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ திரும்பி நம்ம அப்படியே கிளம்பி பழனி போக வேண்டியது தான். ஸோ ஓவராலாக இந்த ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் விளாக் வரும். ஸோ புது பைக் வாங்கியாச்சு. எனக்கு நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த மூணாறு, வால்பாறை இதெல்லாம் பைக்கில் போகணும்னு ஆசை. கூடிய சீக்கிரமாக ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் தான் நிறையா பேர் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி 2 பேராக வந்து சாமி பார்த்துட்டு போகிறாங்க. நல்ல இடங்க, சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஒரு அருமையான கோயில். ஸோ இந்த ஆலமரங்கள் நல்லா இருக்குது பார்க்கவே. ஒன்லி சாட்டர்டே சண்டே மட்டும் அன்னதானமா? ഡെയിലി இருந்தது. ശരിക്കും റൂട്ട് வந்து 4 லைன் வரதுக்கு முன்னாடி டனல் வரதுக்கு முன்னாடி ரோடு இப்போ அதாயிடுச்சு. அப்போ கோவில் கொஞ்சம் ப்ளாக் ஆயிடுச்சு. ஸோ கோயிலில் வேலை பார்க்குற ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்க. அப்போ சொன்னார், டனல் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சாங்க. அப்போ நிறையா பேர் வந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒன்ஸ் டனல் கட்டி முடித்தவொடனே இந்த பக்கம் அந்தளவுக்கு யாரும் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அந்த சைடு போகிறனால மக்கள் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த கோயில். நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுறதுனால அப்படின்னு சொன்னார். என்னோடய சேனல் பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த அண்ணன். வீடியோ எடுத்து காமிங்க, அன்னதானம்லாம் போடுறத சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் நானும் அவரும். ஸோ அன்னதானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம், பொரியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, ஊறுகாய் வச்சாங்க, முருங்காய் வெண்டைக்காலம் போட்டு சாம்பார் மாதிரி ஒன்று, அப்புறம் ரசம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருந்துச்சு, குறையெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு சாம்பார் ஆகட்டும். அங்கே வர பக்தர்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு அன்னதானம் வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிகிட்ருக்காங்க. மத்தியானம் மட்டும்தான் அன்னதானம் நடக்குமா. இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் நிறையா வந்துட்டு இருந்தப்போ மார்னிங் அண்ட் மத்தியானம் அண்ட் நைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னதானமாக பண்ணிகிட்டு இருந்தாங்களா. இப்போ கூட்டம் வரது ரொம்ப கம்மியாகிடுச்சுன்றதுனால வெறும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அன்னதானம் போடுறாங்களா, மத்தியான நேரம் மட்டும்னு சொன்னாங்க ஒருத்தர் கோயிலில் அங்கே வேலை பார்க்குறவர் நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் இந்த திரிஷூர் சைடு பைக்கு இல்லை காரில் போகிறப்போ இந்த டனல் சைடு கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த குத்திரன் தர்மசாஸ்திரா கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ஒரு நல்ல அருமையான ஒரு கோயிலுங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க அந்த ரூட்டு. கோவிந்தபுரம் கொல்லிங்கோடு வழியாக வந்து பொள்ளாச்சி ஜாயின் பண்ணி பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே உடுமலைப்பேட்டை பழனி வந்துட்டேன். சரியான கிளைமேட்டுங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா பொள்ளாச்சிலேருந்து பாலக்காடு நான் காலையில் போன ரூட்டை விட ரிட்டன் வந்தப்போ ரூட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா வயல்கள், 2 பக்கமும் வயல்கள், நடுவில் ரோடு, ஒரு சில இடத்துலலாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. வண்டிலாம் நிப்பாட்டி செல்ஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பரான ரூட்டுங்க. கொல்லங்கோடு கோவிந்தபுரம் ரூட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் போகிறதா இருந்தால் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பழனியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து பழனி உடுமலை பொள்ளாச்சி போய்ட்டு பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் கோவிந்தபுரம் கொல்லிங்கோடு வழியாக போய் பாலக்காடு டச் பண்ண மாட்டீங்க. நேராக வடக்கஞ்சேரி கிட்டே போய் ஜாயின் பண்ணிடுங்க. வடக்கஞ்சேரியிலேருந்து அந்த குத்திரன் டனல் கிட்டே போய் நீங்கள் சாமி கோயிலுக்கு போயிடலாம். ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகலாம். ரிட்டன் வர்றப்போ கூட நீங்கள் பாலக்காடுக்குள்ளே போக வேண்டியது இல்லாமல் வர வழியிலே உங்களுக்கு வடக்கஞ்சேரி வரும். வடக்கஞ்சேரி
வந்தவொடனே ரைட் எடுத்திங்கன்னா நேராக உங்களுக்கு கொல்லிங்கோடு, கோவிந்தபுரம், பொள்ளாச்சி, பழனி வந்துடலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்கான பியூட்டிஃபுல்லான வியூஸ், அதனால் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்தது ஒரு ரூட்டு, போகிறது ஒரு ரூட். இப்போ வடக்கஞ்சேரியிலேருந்து ரைட் எடுத்து நம்ம கோவிந்தபுரம், கொல்லிங்கோடு வழியாக பொள்ளாச்சி போக சொன்னார் அங்கே ஒருத்தர், கோயிலில் இருந்த ஒருத்தர். ஸோ அவர் சொன்ன ரூட்டில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கொல்லிங்கோடுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஷேர் ஆட்டோலாம் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. 2 பக்கம் வயல், நடுவில் ரோடு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே காமிக்கிறேன். ஸோ நம்மளோட பைக்கை வந்து சென்டரில் நிப்பாட்டியாச்சு. ஸோ அங்கே கார்லலாம் வந்து இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் வயல், இந்த பக்கமும் வயல், அப்படியே பின்னாடி மலைகள், அருமையாக இருக்குங்க. வர்த்து. ஸோ கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பாலுக்கு லவர்ஸ் ரொம்ப நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க போல். எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு ஃப்ளெக்ஸு, பேனரு, கட் அவுட்ஸு, கொடிகளாக தான் இருந்துச்சுங்க ரோடெல்லாம். நிறையா இடத்துல நான் அதை ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு இந்த ரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டொட்டி ஷாப்ஸ், அதாவது கல்லுக்கடைங்க நிறையா இருந்துச்சுங்க. அதுவும் நான் பார்த்தேன். கொல்லங்கோடு, கோவிந்தபுரம், வடக்கஞ்சேரி இந்த ரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கடைகள் இருந்துச்சு. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேற ஒரு vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவல் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் vlogsலாம் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் ட்ராவல் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கிளம்பி நம்ம பழனிக்கு போக வேண்டியது தான்.